நெல்லை அம்மா சமையலில் இன்றைக்கி பாதுஷா தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே சீனி வச்சு பாதுஷா போட்டிருக்கோம். இப்போ கருப்பட்டி வச்சு பாதுஷா போட போகிறோம். இந்த கிண்ணத்துக்கு 2 கிண்ணம் மைதா மாவு எடுத்துருக்கேன். கொஞ்சமாக பேக்கிங் சோடா இல்லைன்னா சாதா வீட்டுக்கு உபயோகப்படுத்த சோடாப்பும் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் வெண்ணெய், கொஞ்சமாக உப்பு, நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுக்கணும். இந்த மாதிரி நல்லா வெண்ணெய் எல்லாம் பக்கம் ஒன்று போல் சேர்கிற அளவுக்கு பிசைஞ்சு விட்டுக்கணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா ஒன்று போல் பிசைஞ்சு எடுத்துக்கிடணும். இந்த மாதிரி இருக்கணும். அப்படியே மூடி வச்சு ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே ஊற விட்டுறலாம். இந்த கருப்பட்டி பாகு எடுத்துக்கலாம். இதுக்கு 1.5 கிண்ணம் போட்டிருக்கேன். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி நல்லா கரையை விட்டு வடிகட்டி எடுத்துக்கிடணும் முதல்ல. அதுக்கப்புறம் பாகு காய்ச்சிக்கலாம். கருப்பட்டிலாம் நல்லா கரைஞ்சிடுது. வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்தால் பாதுஷா போட்டு எடுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா கொஞ்சம் பிசு தன்மை வர்றது வரைக்கும் பாகு காய்ச்சி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி கட்டினா நல்லா ஒன்று போல் கரைஞ்சி நல்லா பிசு தன்மை வரும். இந்த மாதிரி லைட்டாக அப்படி தொட்டு பார்த்தா பிசுன்னு வந்துடும். அதுவே போதும். கொஞ்சமாக ஏலக்காய் பொடி, சீனியில் செஞ்சு சாப்பிட்றத விட கருப்பட்டியில் செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லது, உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அப்படியே இல்லைனாலும் கருப்பட்டி உங்களுக்கு கிடைக்காதவங்க வெல்லத்துலேயும் அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு வாரமாக இறக்கி வச்சிடலாம். ஒரு 1/2 மணி நேரம் ஆகிடுது. நல்லா மறுபடியும் ஒரு தடவை நல்லா அப்படி பிசைஞ்சு வச்சுருக்கேன். கையில் லைட்டாக கொஞ்சம் அப்படி எண்ணெய் தடவிக்கிட்டு எந்த சைஸில் எடுக்கணுமோ எடுத்துக்கலாம். கொஞ்சம் பெரிய சைஸாக விட்டாலும் ஒட்டிக்கலாம், சின்ன சைஸாக விட்டாலும் ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி ஒரு விரலை வச்சு இப்படி ஒரு அழுத்து லேசாக எல்லாமே அப்படியே ஒட்டி வச்சுக்கலாம். இப்போ எல்லாமே இந்த மாதிரி ஒன்று போல் நல்லா உருட்டி வச்சு நல்லா ஒரு விரலால் வச்சு அமுக்கி வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் காஞ்சிடுது. ஒன்றுனா போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா காய வச்சுட்டு அடுத்தா நல்லா சிம்மில் வச்சுக்கிடணும். அப்போ தான் நல்லா ஒன்று போல் வெந்து மேலே மிதந்தாலும் வரும். நல்லா ஒன்று போல் மிதந்து இப்படி வந்துடுது பற்றிங்களா. அதை அப்படியே திருப்பி ஒன்றுனா திருப்பி போட்டுக்கலாம். 2 பக்கமும் நல்லா செவந்து நல்லா வெந்து வரணும். இப்போ எல்லா பக்கமும் நல்லா ஒன்று போல் வெந்துடுது. 2 பக்கமும் திருப்பி அப்படியே போட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். ஒரே பக்கமாக போடக்கூடாது. அப்படியே
இதை அப்படியே இப்படி எண்ணெயில் வடித்து இந்த பாகில் போட்டுடலாம். இப்போ இந்த மாதிரி எல்லாமே ஒன்றா போட்டாச்சு. இது ஒரு 2 நிமிஷம் போட்டு ஊறினால திருப்பி போட்டுக்கணும். இதை எல்லோரும் சீனி பாவில் தான் செஞ்சு பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி கருப்பட்டிலையும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்லாவும் இருக்கும். உடம்புக்கும் எந்த கெடுதலையும் கிடையாது. நல்லா ஊறிடுது. ஒரு 5 நிமிஷம் அப்படியே இதையும் ஊற விட்டுறலாம் மாற்றி போட்டு. எல்லாமே கருப்பட்டி பாகில் போட்டு எடுத்தாச்சு. நல்லா எவ்வளோ சாப்பிட்டா எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். சாப்பிடவும் நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். கருப்பட்டியில் கிடைக்காதுன்னா வெல்லத்துலேயும் போட்டு இந்த மாதிரி பண்ணலாம். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ்.